ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு பிள்ளையே, இதுதான் உன் வேண்டுதல். நீ மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த ஸ்வஸ்திக்கையும் தொட்டு விட்டாய்தானே. இது ஒரு அதிர்ஷ்டமான, அற்புதமான, அழகான ஒரு விஷயம். இதை தொட்டதின் மூலமாக கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அதுவும் நீ சற்றும் எதிர்பாராத வகையில அது சிறப்பான முடிவையும் உன் வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அதிர்ஷ்ட நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. இத்தனை நாட்களாக தாமதமான விஷயங்களும் தள்ளிப்போன விஷயங்களையும் இப்போ சிறப்பாக உன் கைகளில் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. உன்னை புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையில உன் கூட சேர்த்து வச்சுக்கோ. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் தர இந்த சாயப்பா நான் கொடுக்கேன். உன் கூட பழகிறவங்க எல்லாம் நீ உன்னை போலவே நினைப்ப. எல்லாரையும் ஆடு மாதிரி சாதாரணமானவங்களா நினச்சிக்கிட்டு இருப்ப. ஆனால் அவங்க சாதுவான ஆடு கிடையாது. ஊரை ஏமாற்றக்கூடிய நரி என்பது பாதி பழகுனதுக்கு பிறகுதான் உனக்கே புரிய வரும். எப்பவும் யாரையும் முழுசா நம்பி நீ ஏமாந்து போகாதே என் செல்லமே. உன் நிலைமையை சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி காட்டுறேன். இனி நீ எப்போதும் சிரித்த முகத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கணும் என் செல்லமே. வெற்றி படிக்கட்டுகளில் வேகமாக ஏறி போய் தோல்வியை சந்திப்பதை விட தோல்வி படிகளில் நிதானமாக ஏறி வெற்றி இலக்கை அடைவதுதான் சிறந்தது. இப்போதைக்கு நீ தோத்துக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழத்தான் போகிறாய். எப்போதும் அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு கத்தி நீ நினச்ச விஷயத்தை சாதிச்சுக்கலாம்னு ஆசைப்படாத. கோவப்பட்டு நீ கத்தும்போது நீ ஜெயிக்கலை. நீ கோவப்படும் போது அமைதியாக இருந்து நீ பேசினதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாரு, அவங்க தான் உண்மையிலேயே ஜெயித்தவர்கள். நீ பேசிய வார்த்தைகளை எல்லாம் பொறுமையாக தாங்கி கொண்டிருந்தவர்களின் பொறுமை எவ்வளவு பெரியதுன்னு நீ யோசிச்சு பாரு. நீயா கோவப்பட்டு நீ ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்க வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்க பழகு. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நீ ஒருபோதும் பயப்படாதே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ அமைதியாக இருக்கணும். நானே கதி, நீ என்னையே நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போறேன். எவ்வளவுதான் கால தாமதமானாலும் கண்டிப்பாக உனக்கானது உன்னை வந்து சேரும். நீ நினைச்சது நடக்குமோ நடக்காதோன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த ஸ்வஸ்திக்கை தொட சொன்னேன். உன் மனசுல மட்டும் நீ நம்பிக்கையோட உறுதியா இருந்தீனா கண்டிப்பா உனக்கான வெற்றி இந்த உலகத்தில் மிக பெரியதாக வந்து சேரும் என் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீ நலமோடும் வளமோடும் வாழ்ந்து காட்டுவாய். எப்போதும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ நம்பிக்கை வச்சதை காப்பாற்றும் விதமாக உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி நீ வருத்தப்பட்டதே போதும். இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நீ கேட்ட வரத்தையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. ஒரு விஷயம் நீ கேட்டு அதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்கலேனாலே அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எல்லா தாமதமும் கண்டிப்பாக உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்வேன்றதையும் நீ புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு மனக்குழப்பமும் கவலையும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. என் அருளால உன் வாழ்வில் நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன். உன்னை படைச்ச இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை நினச்சேனா அதை தடுப்பவர்கள் இங்கு யாருமே இல்லை. கண்டிப்பா உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் உன் கைகளில் கொடுப்பேன். யாருக்கு எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் நல்லா தெரிஞ்ச இந்த சாயப்பா ஒருபோதும் உனக்கு கெட்டதை கொடுக்க மாட்டேன். நீ கேட்டதை கொடுக்கவில்லை என்றாலும் கெட்டதை கொடுக்காமல் உனக்கான நல்லதை சரியான சமயத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கு தீங்கு செய்பவர்களை எல்லாம் நான் கண்டிக்காம இருக்கேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கே தெரியாமல் அவர்கள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வரும் என் செல்லமே. எப்பவும்
நீ எதுக்காகவும் கலங்காம தைரியமாயிரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்ன்ற உறுதியும் தைரியமும் நம்பிக்கையும் உனக்குள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ முயற்சி செய்கிற. ஆனால் நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அது மறுபடியும் தப்பாகவே நடக்குது, தவறாகவே நடக்குது, பிரச்சனையாகவே முடியுதுன்னா நான் உன்னை காப்பாற்றலைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த விஷயம் உனக்கு சரியாக வராது, நீ கைவிடுன்றதை நான் உனக்கு சூட்சுமமாக உணர்த்துகிறேன் என்பதை புரிந்துகொள். உன் வாழ்க்கைக்கு பொருந்தி வராத ஒன்றை தேடி தேடி பிடிச்சி நீ கஷ்டப்படுறதை காட்டிலும் அதை கைவிடுவது தானே சரியாக இருக்கும். நீ வேகமாக எங்கேயாவது போகும்போது தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது தானே சிறந்தது. அதே போலதான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும்னு வேகமாக போயிட்டு இருக்க உனக்கு பாதியில் வரும் பிரச்சனைகளையெல்லாம் காணாமல் போக செய்து உன் மனக்கசப்பை அகற்றி உன் வாழ்க்கையை இனிமையானதாக ஆக்கி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் சில நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. உன் மனசுக்கு தைரியத்தையும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை மகிழ்விக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது போல நல்ல திருமணமும் புது வீடு கற்ற கனவும் நனவாக போகுது. குழந்தைகளுக்காக, குழந்தை வரத்துக்காக காத்திருந்ததை முடிவடைய செய்து குழந்தையாக நானே வந்து பிறப்பை எடுக்க போறேன். நீ எதிர்பார்த்த சுப செய்திகள் உன் செவி வந்து சேரப்போகுது. நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கான பலன்களும் உனக்கு கிடைக்க போகுது என் செல்வமே. கர்ம வினைகளையெல்லாம் அனுபவிச்சு முடிச்ச உன் வாழ்க்கையில இப்போது நல்லது நடப்பதற்கான காலம் வந்துடுச்சு. உன் துன்பங்களை எல்லாம் சரி செஞ்சு உன்னை இன்பமான வாழ்க்கையை நல்லபடியாய் வாழ வைக்க நான் வந்துட்டேன். நம்பிக்கையோட பொறுமையாக நீ இருந்தீனா எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் முடிச்சு காட்டுவேன். உன் கூட சிரிச்சு பேசுறவங்க எல்லாரையும் நல்லவங்க, நண்பன்னு நீ நினைக்காத. உன் கூட பேசுறவங்கள எத்தனையோ துரோகியும் கெட்டவர்களும் கூட இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வார்த்தையின் அருமை புரியாதவர்களுக்கு உன் கண்ணீர் துளிகளை மட்டும் எப்படி உன்னால புரிய வைக்க முடியும்? உன் கண்ணீர் துளிகளும் உன் வலியும் இந்த உலகத்துல யாருக்கும் புரியாது. அதனால நீ எதையும் அடுத்தவங்கிட்ட சொல்றதை விட சொல்லாமல் இருப்பதே உனக்கு நல்லது. நீ எதை அடையணும்னு இந்த உலகத்துல தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கியோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன். நீ ஒருபோதும் மனம் தளராதே. இந்த சாயப்பா உனக்கு பின்னால வந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இருக்காங்க. ஆனா தன் பிள்ளைகளுக்காக கடவுளிடம் வேண்டாத பெற்றோர்கள் யாருமே கிடையாது. உன்னை பெற்றவங்களும் உனக்காக என்னிடம் வச்ச வேண்டுதலுக்காக தான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்து இந்த ஸ்வஸ்திக்கை தொட சொன்னேன். கண்டிப்பா நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களும் பிரார்த்தனையும் நிறைவேறி உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. இனி துன்பமும் துயரமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ போற. நினைச்சதெல்லாம் இதுவரைக்கும் நடக்காம இருந்தாலும் இப்போது நீ நினைத்ததை நினைத்தது போலவே நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன் என் செல்லமே. விரைவில் உன் துக்கம் விலகி உன் வாழ்வில் நீ நல்லபடியாக வாழப் போற. நீ கண்ணிமைக்கும் நேரத்திலும் இந்த சாயப்பா உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உனக்கு எல்லாமே வந்து சேரப்போகுது. நீயும் மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்லமே.